ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாம்பே ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் ஜீனி, அரை கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் நெய், கொஞ்சம் பாதாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நம்ம இப்போ 1 கப் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல அரை கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் கலந்துட்டு அரை கப் தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ ஹல்வா செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் 1 கப் ஜீனி சேர்த்துக்குங்க. 1 கப் ஜீனிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஜீனி பாகு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு கம்பிப்பது எதுவும் தேவையில்லை. ஜீனி வந்து நல்லா கரைஞ்சா போதும். ஜீனி கரைஞ்சவுடனே ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனேயே கைவிடாமல் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா மாவு சேர்த்த உடனே வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வா மாதிரி நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு வருது. கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் வந்து கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஹல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து பாகப்பதம் எதுவும் தேவையில்லை. கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் இது கூட சேர்த்துக்குங்க. ஸோ வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஹல்வாவை செஞ்சிடலாம். மீதி இருக்கிற நெய் இது கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வா நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான ஹல்வா இது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ ஹல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. ஒரு தட்டில் கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹல்வாவை இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக விழுகுது பாருங்கள். சூப்பரான எம்மியான பாம்பே ஹல்வா நமக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு. இது வந்து 1 மணி நேரம் இப்படியே நம்ம வச்சிடணும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.